ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க எந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜஸ்லாம் எடுக்கலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் பண்ணுங்க காலேஜஸ்க்குன்றது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டுருவோம். அந்த வீடியோவை செக் பண்ணலாம், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போட போகிற ஓரளவுக்கு அட்டானமஸ் காலேஜஸாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அட்டானமஸ் காலேஜஸ்ன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எல்லாமே வந்து அந்த காலேஜஸ்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டின்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து இந்த காலேஜஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணுங்க. எது நல்ல காலேஜஸாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜோட ரேங்கிங் பாருங்க, அதுக்கப்புறமா அட்டானமஸாக அஃபிலியேட்டடாக இந்த மாதிரி பாருங்க. இப்போதைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஓரளவுக்கு நல்ல அட்டானமஸ் காலேஜஸ் ரவுண்ட் 2ல என்னெல்லாம் எடுக்கலாம்ன்றது நான் உங்களுக்கு ஆர்டர் வைஸே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து செகண்ட் ரவுண்டில் ஒரு 170 160 மேல இருக்கவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த கற்பகம் காலேஜ்ன்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்துஸ்தான் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் கற்பகம் காலேஜ் மாதிரி கற்பகம் இன்ஸ்டியூட்டும் வந்து உங்களுக்கு இருக்கு. கற்பகம் இன்ஸ்டியூட் அதே மாதிரி இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தினம் காலேஜ்லயும் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஸ்ரீ சக்தினா நீங்க கடைசியா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நான் இப்ப சொல்றதா ஓரளவுக்கு ஓகேவான காலேஜஸ். அதுக்கப்புறம் சிஐஇடி கோயம்புத்தூர்ல சிஐஇடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் லாஸ்ட் வச்சிருங்க, ஃபர்ஸ்ட் வைக்காதீங்க. லாஸ்ட்ன்றது ஒரு சேஃபர் சைடுக்கு வைங்க. ஏன்னா வந்து தேர்ட் ரவுண்ட் எட்ஜில் வரக்கூடிய காலேஜஸ் இதெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் நேரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கற்பகம் இந்துஸ்தான் இதெல்லாம் கொஞ்சம் மேலே வச்சு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேஐடி, இது வந்து நீங்கள் மேலேயே வைக்கலாம். இந்த காலேஜ் நீங்கள் மேலேயே வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்விஎஸ், இது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு நான் நிறைய காலேஜஸ் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸே அலாட் ஆகாம இருக்கு. அவங்க வந்து சேஃபர் சைடுக்கு எந்த காலேஜுமே கீழே வைக்காம அப்படியே நல்ல காலேஜஸ் மட்டும் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 180 இருந்தாலும் ரொம்ப நல்ல காலேஜஸாக வச்சதுனால அவங்களுக்கு அந்த சாய்ஸ் எந்த காலேஜும் கிடைக்காதனால நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஓகேன்றதையும் நீங்கள் எண்டில் வைங்க. இன்னும் இதை தாண்டி இன்னும் லோ காலேஜஸும் எண்டில் வைங்க, ஸ்டார்டிங்கில் வைக்காதீங்க, லாஸ்ட்ல வைங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வேகன்சி லிஸ்ட்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் 10 வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டீட்டெயிலாக எந்தெந்த காலேஜஸ்லாம் நல்ல காலேஜஸ் இருக்குன்றதை போட போகிறோம். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்ல உங்களுக்கு சும்மா சொல்லியிருக்கேன், ஒரு ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி. அண்ட் இதை டீட்டெயிலும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சென்னை வேற ஏதாவது உங்களுக்கு சிட்டி, ஈரோடு சேலம், கோயம்புத்தூர் சொல்லியாச்சு, ஈரோடு சேலம் அந்த மாதிரி ஏதாவது சிட்டியில இருந்து உங்களுக்கு காலேஜஸ் வேணும்னாலும் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க அதை பார்த்து வந்து ஏதாவது டவுட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாம மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க உடனே தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.